ஒரு கிளட்டர் ஃப்ரீ ஸ்பேஸ் தான் ஒரு கிளட்டர் ஃப்ரீ மைண்டுக்கான முதல் அடிப்படை. ஸோ என்னோடய ஸ்டடி ஸ்பேஸ் எப்போவுமே இப்படி தான் இருக்கும். ஐ யூஷுவலி ஹேவ் மை ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் ஆன் த லெஃப்ட். ஸோ தேவைப்பட்டால் எடுக்கிற மாதிரி வச்சுருப்பேன். அண்ட் ஐ ஆல்வேஸ் ஹாவ் அ ஸ்டாக் ஆஃப் தீஸ் கார்ட்ஸ் விச் ஆர் ஆல்சோ மை ஃப்ளாஷ் கார்ட்ஸ். ஸோ இந்த செட் ஆஃப் கார்ட்ஸ் நான் அமேசானில் தான் வாங்கினேன். இஃப் ஐ ஹாவ் அ லிங்க் ஐ வில் டெஃபினெட்லி போஸ்ட் இட். அண்ட் இந்த கார்ட்ஸை வந்து நான் ரெப்பிட்டேட்டிவாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபேக்ட்ஸ், ஃபிகர்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஐ யூஸ் அ லாட் ஆஃப் கலர்ஸ் பிகாஸ் எனக்கு ஒரு விஷுவல் லேர்னர். பீங் அ விஷுவல் லேர்னர் எனக்கு நிறைய கலர்ஸ் பார்க்கும் பொழுது அதை ஞாபகம் வச்சுக்க முடியும். அண்ட் ஐ ஆல்சோ அசோசியேட் த கலர்ஸ் லைக் திஸ். ஸோ என்னோடய மார்க்கர்ஸ் எல்லாமே நான் நேம் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ ஃபேக்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங்ஸ், டைட்டில்ஸ், இயர்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து ஒரு டார்க்கர் கலரில் ஹைலைட் பண்ணிக்குவேன். அண்ட் சம் லைன்ஸ் அண்ட் கோட்ஸ் பிகாஸ் நான் படிக்கிறது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் there's a lot of years and names to be remembered. I usually use this technique. ஸோ எப்போவுமே என்னோடய ஸ்பேஸ் வந்து டெடிக்கேட்டடாக நான் வச்சுக்கணுன்னு நினப்பேன். அண்ட் அதே மாதிரி வச்சுருக்கும் போது யூ வில் பி மோர் ஏபிள் டு கான்சன்ட்ரேட் மோர். அண்ட் ஆல்சோ என்னோடய புக்ஸ் நான் இன்றைக்கி என்ன படிக்க போகிறேனோ அதை மட்டும் தான் என் முன்னாடி வச்சுருப்பேன். மிச்சம் எல்லாமே ஐ யூஸ்வலி ஸ்டாக் இட் ஆன் த சைட்ஸ். அண்ட் திஸ் வே நமக்கு ஒரு ஓவர்வெல்மிங்காக இருக்காது, ஐயோ இவ்வளோ படிக்கணுமே அப்படின்ற தாட் வராது. ஸோ ஆல்வேஸ் ஃபாலோ தேட். அ கிளட்டர் ஃப்ரீ ஸ்பேஸ் இட்ஸ் அ கிளட்டர் ஃப்ரீ மைண்ட். அவ்வளோதான், ஈஸி.